வணக்கம். ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வரக்கூடிய எல்லா தேர்வுக்குமே இது வந்து ரொம்பவே முக்கியமானது. என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ அப்கமிங் குரூப் டிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் என்டிபிசி எக்ஸாம்ஸ் அடுத்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஆன்லைன் கிளாஸ், குரூப் டிக்கான கிளாஸ் ஓகே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கான புக்ஸ் தேவைப்படுறவங்க அதோட பிவைக்யூவுமே நம்ம வந்து புக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ முதல் கேள்வி பார்க்க ஆரம்பிக்கலாம். வரலாறு மற்றும் பண்பாடு சம்பந்தமான கேள்விகள். பிரபலமான அக்பர் நாமா புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரபலமான அக்பர் நாமா புத்தகத்தை எழுதியவர் அபுல் பைசல். ஸ்பீடாக நம்ம வந்து இதை ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். எந்த மொழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக மொழியில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நான் டெலிகிராமில் போடுறேன், இல்லை கண்டென்ட் நான் வந்து டெலிகிராமில் போடுறேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாஸ்கோ ட காமா எப்போது முதலில் இந்தியாவிற்கு வந்தார்? வாஸ்கோ ட காமா இந்தியா வருகை அப்படிங்கிறது 1498 மே மாதம் 20ஆம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை, காலிக்கட், அதாவது கோழிக்கோடு இந்த பகுதிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு வந்தடைஞ்சிருப்பாங்க. மகாத்மா காந்தியினுடைய தண்டி யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டின். மகாத்மா காந்தியினுடைய தண்டி யாத்திரை 1930ஆம் ஆண்டு மார்ச் 12 ஸ்டார்ட் ஆச்சு. ஆங்கிலேயர்கள் இந்த உப்புக்கான வரி போட்டிருப்பாங்க, அதை சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சுவாங்க. ஸோ அதுதான் வந்து அதனுடைய நோக்கம். இந்தியாவில் நீலநீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி தொடங்கிய போர்ச்சுகீசிய வைஸ்ராய். ப்ளூ வாட்டர் பாலிசி இந்தியாவில் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநராக இருந்தவர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இதுக்கு முன்னாடி சிப்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க, ஸோ திரும்பவும் கேட்டிருக்காங்க. பிரான்சிஸ்கோ டி அல்மேடா 1505ஆம் ஆண்டில் இதை தொடங்கியிருப்பாங்க. கௌதம புத்தரினுடைய முந்தைய பிறப்புகளினுடைய கதைகள் எந்த பழங்கால நூலில் ஜாதக கதைகள் ஓகே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புத்தரனுடைய முந்தைய பிறப்புகளுடைய கதைகள் ஜாதகா டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பௌத்த நூல். பிரபலமான பீம்பேட்கா குகைகள் எந்த நதிக்கு அருகில் அமைந்துள்ளது? பீம்பேட்கா குகைகள் மத்திய பிரதேசத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ பீம்பேட்கா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நர்மதா ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது. ரிக்வேத காலத்தில் கோபா அல்லது கோபதி என்ற சொல் யாரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது? அதன் அர்த்தம் என்ன? கோபா அல்லது கோபதி அப்படிங்கிறது ரிக்வேத காலத்தில் அரசனை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. இதனுடைய அர்த்தம் கால்நடைகளுடைய உரிமையாளர், அதாவது பசுக்களின். பிரபல புல்லாங்குழல் கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியாவிற்கு 1984 மற்றும் 92 என்ன விருது வழங்கப்பட்டது? 1984 சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1992 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அடுத்து அரசியலமைப்பு மற்றும் சட்டம், கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 44. நேற்று வந்து கேள்வி கேட்கும்போது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அதே ஆர்டிக்கல் இதனால தான் வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறது. யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி பொது சிவில் சட்டத்தோடு தொடர்புடையது. பொது சிவில் சட்டம். அடுத்து சட்டப்பிரிவு 39 சம வேலைக்கு சம ஊதியம் எதோடு தொடர்புடையது? சம வேலைக்கு சம ஊதியம் ஆர்டிக்கல் 39 டிபிஎஸ்பியில் வரக்கூடியது. 97வது அரசியலமைப்பு திருத்தம் முக்கியமாக எதோடு தொடர்புடையது? 97வது திருத்த சட்டம் 2011 இயற்றப்பட்டது, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்.
கூட்டுறவு சங்கம். உச்சநீதிமன்றம் தனது சொந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? மறுபரிசீலனை அதிகாரம் சட்டப்பிரிவு 137. ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய மற்றும் மாநில அரசுடைய வாக்குபலம் என்ன? ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய அரசுக்கு 3ல் 1 பங்கு வாக்குபலம் இருக்கு, மாநிலங்களுக்கு 3ல் 2 பங்கு வாக்குபலம் இருக்கு. சரியா? தற்போதைய நிலவரப்படி அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்கு? 8வது அட்டவணையில் 22 லாங்குவேஜஸ் இருக்கு. 8வது அட்டவணையில் 22 லாங்குவேஜஸ் இருக்கு. சட்டப்பிரிவு 13 குறித்து எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அடிப்படை உரிமைகள் மீறும் அல்லது முரண்படும் எந்த ஒரு சட்டத்தையும் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ட் அப்படின்னு சொல்லும். இதை அறிவிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் தரக்கூடியது தான் இது. இது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய ஒரு சட்டமாக இருக்குது. கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது அப்படின்னா அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறுது அப்படி இருக்கும்படியாக இருந்தால் அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இந்த சட்டப்பிரிவு 13ல் சொல்லியிருக்காங்க. நகராட்சி உறுப்பினர்களுடைய தகுதி இழப்பு டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பான ஆர்டிக்கல் தொடர்பான சட்டப்பிரிவு நிலை கொடுத்துட்டேன். ஸோ ஆர்டிக்கல் 243B. சரியா? 243B. ஸோ 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 243B 243B இதான் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் இன் முனிசிபாலிட்டி. டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்.எம். சிங்வியின் கூற்றுப்படி அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி அரசியலமைப்பிற்கு உயிர் கொடுக்கும் விதிகள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? எல்.எம். சிங்வியின் கூற்றுப்படி தெரிஞ்சுக்கோங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி சமூகத்தினுடைய தத்துவத்தையும் அரசியலமைப்பினுடைய அடிநாதத்தையும் பிரதிபலிக்கக்கூடியது. லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? பொருளாதார மற்றும் நடப்பு நிகழ்வுகள் எக்கனாமிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 1992 பொருளாதார சீர்திருத்தங்களுடைய எல்பிஜி முக்கியமான நோக்கம் என்ன, அதனுடைய தாக்கங்களில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1991-92 பொருளாதார சீர்திருத்தங்கள் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் இதுதான் முக்கியமானது. எல்பிஜி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்து 1991 முதல் 98 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் எந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி கண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதில் தான் வீழ்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1991 பொருளாதார நெருக்கடியின் போது அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு இந்தியாவினுடைய வெளிநாட்டு செலவான இருப்பு எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் நிலையில் இருந்தது? அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு 15 to 20 days ரிசர்வ் தான். இந்தியாவில் சிறுதொழில்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். நெருக்கடி நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய த எமர்ஜென்சி டைரிஸ் புத்தகம் எந்த தலைவருடைய அனுபவங்களை மையமாக கொண்டது? 1975 அவசர நிலையின் போது தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காரராக இருந்திருப்பார். தலைமறைவாக இருந்து செய்த பணிகளே அனுபவங்களையும் இந்த புத்தகம் மையமாக கொண்டது. த எமர்ஜென்சி டைரிஸ். NIRF 2025 தரவரிசையில் எந்த பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது? ஓகே, IISc பெங்களூரு முதலிடம் பெற்றிருக்கு. ஓகே, 2025 47வது ஏசியான் உச்சி மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன? இது எங்கே நடந்தது அப்படின்னா மலேசியாவில் நடைபெற்றது. இன்க்ளூசிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை. உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை.
சமீபத்தில் ஓமன் எந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் நிறுவனத்தினுடைய நிர்வாக குழுவில் இணைந்தது? சமீபத்தில் யுனெஸ்கோவினுடைய யுனெஸ்கோ இருக்கு இல்லையா, யுனெஸ்கோவினுடைய மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டம் மேன் அண்ட் த பயோஸ்பியர் புரோகிராம் சர்வதேச ஒருங்கிணைப்பு குழுவில் இணைஞ்சிருச்சு. மேன் அண்ட் தி பயோஸ்பியர் புரோகிராம். இந்தியாவில் முதல் திறந்தவெளி கடல் மீன் வளர்ப்பு திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது? இந்தியாவில் முதல் கடல் மீன் வளர்ப்பு திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது? அந்தமான் புவி அறிவியல் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். அந்தமான் கடல்ல தொடங்கினாங்க. UNAT ஐக்கிய நாடுகள் இந்த முன்முயற்சியினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. UNAT ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவது, நவீனப்படுத்துவது அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஸ்ட்ரோக் சாதனத்தினுடைய வெற்றிகரமான மருத்துவ பரிசோதனை யார் நடத்தினாங்க? மூளை நரம்பு ஸ்ட்ரோக் சாதனம், முதல் உள்நாட்டு மூளை நரம்பு ஸ்ட்ரோக் சாதனம் எய்ம்ஸ் டெல்லி. புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் பன்னேர்கட்டா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்கு? இது கர்நாடகா. பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து குட்டன்பர்க் தொடர்ச்சியற்ற தன்மை எவ்வளவு ஆழத்தில் அமைந்திருக்கிறது? 2900 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே, மேண்டலுக்கும் கோருக்கும் இடையே இருக்கக்கூடியது. ஓகேவா? மே மாத இறுதியில் பருவமழை அகழி வடக்கு நோக்கி நகர்வதன் முதன்மை விளைவு என்ன மற்றும் வட இந்தியாவில் ஏற்படும் திடீர் புழுதி புயலுக்கு காரணம் என்ன? காற்றினுடைய பாதையில் ஏற்படக்கூடிய மாற்றம். மே மாதத்தில் வட இந்தியாவில் ஏற்படக்கூடிய தீவிர வெப்பநிலை அதிகரிப்பு, அது காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். அதனால் புழுதி புயல் ஏற்படும். வடகிழக்கு இந்தியாவில் தேயிலை சாகுபடி அதிகமாக இருப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன? வடகிழக்கு இந்தியாவில் வளமான நல்ல மண் அது அதிக மழைப்பொழிவு இருக்கிறதுனால தேயிலை அதிகமாக பயிரிடப்படுது. ஓகே, தேயிலை சாகுபடிக்கு நம்ம நீலகிரி மலைகள், அது மட்டும் இல்லாமல் டார்ஜிலிங் மலைகள் மிக பொருத்தமானது. இந்தியாவின் சிறிய தொழில்துறை பகுதி அல்லது இந்தியாவினுடைய ரூர் என்று எந்த பகுதி அழைக்கப்படுகிறது? சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமி 1987ஆம் ஆண்டு புரூண்ட்லேண்ட் கமிஷன் அதிகாரப்பூர்வ அறிக்கையினுடைய தலைப்பு என்ன? 1987 இந்த கமிஷனுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையினுடைய தலைப்பு நமது பொதுவான எதிர்காலம், அவர் காமன் ஃபியூச்சர். அவர் காமன் ஃபியூச்சர், நமது பொதுவான எதிர்காலம். அறிவியல் மற்றும் கணினி சம்பந்தமான கேள்விகள். மொத்த இயந்திர ஆற்றல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்பது எந்த இரண்டு ஆற்றல்களுடைய கலவையாகும்? கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜி. இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல். தாவரங்களில் வெட்டப்படும் போது வெளிவரும் பால் போன்ற ஒட்டும் பொருளினுடைய பெயர் என்ன? லாட்டெக்ஸ். லாட்டெக்ஸ். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வினுடைய பெயர் என்ன? அதுதான் ஒளிவிலகல். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய வளைவு நிகழ்வு ஒளிவிலகல், ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். கணினிகளில் பயன்படுத்தப்படும் ASCII
இதனுடைய முழு வடிவம் மற்றும் முதன்மை செயல்பாடு என்ன? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகே, நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள், எண்கள், குறியீடுகளை கணினிக்கு புரியக்கூடிய வகையில் நாம் பைனரி நம்பர்ஸாக மாற்றுவதன் மூலமாக புரிய வைக்கலாம். அதனுடைய செயல்பாடு தான் இது. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையின் அலகு என்ன? வெப்பநிலையினுடைய அலகு SI அலகு கெல்வின். கம்பைலர் மற்றும் சிஸ்டம் சாஃப்ட்வேரை சரியாக விவரிக்கக்கூடியது என்ன? கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமை ஓகே ஒரே நேரத்தில் அந்த மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யும். சரியா? ரைட். கணினியினுடைய கான்ஃபிகருக்கு சரியான பாதை எது? ஸ்லாஷ் இந்த சாய்வு கோடு போட்டு அந்த இதை வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? SMME நிறுவனம். ஓகே, SMME ஸ்கூல் ஆஃப் மினரல் மெட்டலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் என்ஜினியரிங். ஸ்கூல் ஆஃப் மினரல்ஸ் முக்கியமானது. இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. மெட்டீரியல் என்ஜினியரிங். ஓகே, எந்த ஆண்டு? எங்கன்னா புவனேஸ்வரில் 2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. புவனேஸ்வர் 2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த முக்கியமான கேள்விகளை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட PDF, டெலிகிராம் அண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன். கொஷின்ஸும் ஷேர் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரயில்வேக்கான PYQ புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் தமிழில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் டெஸ்ட் பேட்சஸ் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.